ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே ரொம்ப நல்லா இருக்கேங்க. என்னடா இவன் பால் பேக்கெட்டோடு வந்திருக்காளே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. ஆமாங்க, நார்த் இண்டியன் ஸ்பெஷலான ஒரு பெங்காலி ஸ்வீட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரசமலாய் ஸ்வீட். எத்தனை பேருக்கு இந்த ரசமலாய் தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குங்க. இது முழுக்க முழுக்க பால்லையே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இது. அதுக்கு நான் 1.5 லிட்டர் பாலை எடுத்திருக்கேங்க. இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பால் தான் தேவை, வேறு எந்த திங்ஸும் தேவையில்லை. ஃபர்ஸ்ட்டு ஒரு லிட்டர் பாலை நல்லா காய வச்சுக்கணுங்க. காய வச்ச பாலில் தான் நம்ம இப்போ இந்த ரசமலாயை செய்ய போகிறோம். பால் நல்லா காஞ்ச பிறகு ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்தை நாம் இந்த பாலில் விட்டு, அதாவது சாறு, எலுமிச்சம்பழ சாறை விட்டு பாலை நல்லா திரியாக்கணுங்க. எலுமிச்சம்பழம் விடும்போது கவனமாக பாருங்கள், எலுமிச்சம்பழத்தோட விதை அதுக்குள்ளே விழுந்துடாமல் இருக்கணும். ஏன்னா எனக்கு 2-3 விதை விழுந்துடுச்சு. அப்படி விதை விழுந்தது அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிடும்போது கசப்பாக இருக்கும். அதை கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. எனக்குமே ஒரு 2-3 விதை விழுந்ததால் அதை நான் ஸ்வீட் செய்யும்போது நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன் ஆறுனதுக்கப்புறம். இப்போ அந்த சாறு விட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடணுங்க. அப்படி கிண்டி விட்டால் மட்டும்தான் பால் சீக்கிரமாக திரியாகும். பாருங்கள், இப்போவே ஒரு 50% அளவுக்கு பால் திரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி திரியும் போது நம்ம ஒரு ஸ்பூனை வச்சு இப்படி நல்லா கலக்கி விடுறதால என்ன ஆகும்னா சீக்கிரமாக பால் ஃபுல்லாக திரியாக யூஸாக இருக்கும். இப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, பாலை சுற்றி நல்லா தண்ணி மாதிரி இருக்குங்க. இப்படி தெரிஞ்ச பாலை ஆற விட்டு இப்படி ஒரு வெள்ளை டவலில் நாம் அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். அதாவது நிறைய பேருக்கு தெரியும் பன்னீர், அதுக்கப்புறம் ரசகுல்லா, அதுக்கெலாம் எப்படி ப்ராசஸ் பண்ணுவாங்க செய்யறதுக்கு அப்படின்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதே முறையில் இதையும் நல்லா பாலை திரிய விட்டுட்டு இப்படி ஒரு ஒயிட் கிளாத்தில் அந்த பாலை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணுங்க. பால் தனியாக, இந்த அதாவது இந்த மலாய் இருக்கு இல்லைங்களா, இது தனியாக நம்ம எடுத்துக்கணும். இப்படி எடுத்த பிறகு இந்த டவலை நல்லா பிழிஞ்சு எடுக்கணுங்க. இப்படி பிழிஞ்சு எடுக்கிறதால ஒரு 75% அந்த மலாயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். மீதம் இருக்கிற தண்ணியை இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது மீதம் இருக்கிற தண்ணியும் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நாம் இதை டீப் ஃப்ரிட்ஜில் ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுடணும். அப்படி வைக்கிறதால நல்ல டைட்டான ஒரு பதத்தில் இந்த மலாய் நமக்கு கிடைக்கும். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் கிடைக்குங்க. இதை நம்ம நார்மல் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, டீப் ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஸோ அப்படி வச்சதுக்கப்புறம் நல்லா இதை திரட்டி உள்ளங்கையில் ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் கொடுத்து வைக்கணுங்க. அதாவது ரவுண்ட் ஷேப்பில் திரட்டி ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஸ் பண்ணி வடை ஷேப்பில் வைக்கணும். அதுக்கப்புறம் அது ஒரு பக்கம் தனியாக இருக்க, ஒரு பக்கம் ஜீராவை நம்ம ரெடி பண்ணணும். ஜீராயை ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஜீராவும் ஒரு பக்கம் நம்ம ரசமலாயும் நம்ம ரெடி பண்ணணும். இது எப்படி பண்ணணும்னா, மீதம் இருக்கிற 1/2 லிட்டர் பாலில் ஏலக்காய், குங்குமப்பூ, அதுக்கப்புறம் சர்க்கரை இதெல்லாம் போட்டு நல்லா காய வச்சுக்கணும். இந்த ஜீரா தண்ணியில் நாம் ப்ரெஸ் பண்ணி வச்ச மலாயை போட்டு நல்லா வேக வைக்கணுங்க. இப்படி வெந்த மலாயை எடுத்து இந்த ரசத்தில் போடணும். இந்த ரசத்தில் போட்டு அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும். இப்படி ஃப்ரீசரில் குறைஞ்சது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் வச்சு எடுத்தால் சூப்பரான ரசமலாய் ரெடி.